இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு ரீல்ஸ் எப்படி ஈஸியாக மொபைல் மூலிமா எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கைன்மாஸ்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் மேலே மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க்குன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் டேரெக்டாக சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வரணுமோ அதை லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கிராப்பிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபெதர் பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வரணுமோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இதில் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன் அனிமேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிவிட்டு இதில் FADன்னு ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுட்டு கீழே டைம் லைனை 0.1க்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இந்த வீடியோ இதில் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிடுங்க. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடிட் ரெடி ஆயிடும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.